இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் நேற்று வந்து உடனடியாக அலைபேசியில் அழைத்து தலைவர் அவர்களே, நாங்கள் உங்களுடன் உறுதியாக இருக்கின்றோம், உங்களை நம்பித்தான் நாங்கள் இந்த இயக்கத்தில் வந்திருக்கின்றோம், உங்களால் தான் இந்த இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி என்றால் அது சரத்குமார் அவர்கள் தான் என்று எங்களுக்கு தெரியும் என்பதை ஒரு ஆழமாக உணர்ச்சி பூர்வமாக உணர்வுபூர்வமாக என்னுடன் இருப்பதை அவங்க என்றைக்குமே கூட இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இருப்பது போல் ஒரு தோற்றம் அளித்து எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது என்று கூட தெரியாமல் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் காலையில் வந்தவுடனே சொன்னேன், எங்கிருந்தாலும் வாழ்க்கை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்களுக்கு மனசாட்சியை தொட்டு பார்க்கும்போது அந்த மனசாட்சி தினமும் இரவு அவர்கள் உறங்க போவதும் சரி, எந்த ஒரு பணிக்கு செல்லும் போதும் சரி, அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக எப்படி உழைத்திருக்கிறார்கள் என்று அவர்களே அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு விட்டு சென்ற ஒரே காரணத்திற்காக இயக்கத்துடன் எங்களுடன் இருந்தவர்களை நான் வசைபாட இங்கு வரவில்லை. ஆனால் அவர்கள் பல வசைபாடிய அந்த செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த செய்தியில் 90% தொண்டர்கள் அவருடன் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாவட்ட செயலாளர் இருக்கார் முதல்ல அவருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஆக அவர் 30 மாவட்ட செயலாளர் 20 மாவட்ட செயலாளர் இருக்கிறதுன்னு சொல்லும் போதே கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னது போல எந்த மாவட்டத்தில் எங்கே இருக்காங்க, யாருக்கு என்ன பேருன்னு கூட அவருக்கு தெரியாது. ஆக அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. காரணம், இங்கே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள், மாநில நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்ற கருநாகராஜன் அவர்கள் அவருடன் அழைத்து சென்றவர்கள், அதில் முக்கியமாக ராஜசேகர், ஜமீலா, சிமோன் இவர்களெல்லாம் அந்த இயக்கத்திலேயே இல்லை. இயக்கத்திலே பொறுப்பில் இல்லாதவர்கள் கூட அந்த பொறுப்பில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டதான் மேலும் கொஞ்சம் வேதனை அளிக்கிறது. ஆக இதுதான் இருந்தது. ஆகவே இந்த ஆலோசனை கூட்டம், இந்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அந்த தீர்மானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆக இயக்கத்தின் பொதுக்குழு அடுத்த மாதம் 7ஆம் தேதி அன்று மதுரையில் அந்த பொதுக்குழு நடத்தலாம் என்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதில் எழுந்திருப்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பொதுக்குழுவிலே இங்கு ஏகமனதாக பலரும் என்னிடம் வந்து இந்த இயக்கத்தின் அடுத்த பொதுச் செயலர் யாராக இருக்க வேண்டும், துணைத் தலைவர் யாராக எப்படி இருக்க வேண்டும், கொள்கை பரப்பு செயலாளர் இன்று ஜெயபிரகாஷ் இருக்கிறார்களே, அப்போ ஜெயபிரகாஷின் நிலைமை என்ன என்று பலரும் என்னிடம் கேள்விகள் கேட்டவனம் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் தகுந்த பதிலாக பொதுக்குழுவில் அனைவருக்கு முன்பு யார் யார் எந்த பதவி வகிப்பார் என்பதை சிறப்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் எங்களுடைய அவைத்தலைவர் செல்வராஜ் அவர்களுக்கும், பொருளாளர் சுந்தரேசன் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் ஜேபி அவர்களுக்கும், எங்கள் துணை பொதுச் செயலாளர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், எங்கள் அரசியல் ஆலோசகர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், எங்கள் இந்த சென்னை மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் சேவியர் அவர்களுக்கும், தென்மண்டல செயலாளர் சுந்தர் அவர்களுக்கும், அனைத்து மாவட்ட செயலாளர்கள், இளைஞர் அணி மாணவர் அணியின் செயலாளர் அன்பு சகோதரர் சாம் மேத்யூ அவர்களுக்கும், மகளிர் அணியின் செயலாளர் என்னுடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும், துணை செயலாளர் பாகிரதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கும், ஏன்னா பத்திரிகை சகோதரர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. காரணம், இங்கு அனைவரும் பேச வேண்டிய சூழலும் உறுதிப்படுத்துகின்ற செயலும் ஈடுபட்டதால் உங்கள் காலத்தாமதத்துக்கு மன்னிக்க வேண்டும். ஏன்னா இது பிறகு கூட நாங்கள் தொடர்ந்து இந்த மீட்டிங் நடக்க இருக்கு. ஆகிய உங்களுடைய கேள்வி இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் பதில் சொல்ல நான் காத்திருக்கேன். சார், இது எர்ணாவூர் நாகராஜன், நாராயணன், கருநாகராஜன் 2 பேரும் கட்சி விட்டு போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்கள தான் கேட்கணும். நீக்கிறது வந்து எர்ணாவூர் நாராயணன், அது சொல்லிட்டு நீங்க 2 பேரும் சேர்த்து கேட்டனால சொல்ல. கருநாகராஜன் பற்றி அவருக்கு தான் தெரியும். அவரே சொல்லியிருக்காரு, ஒரு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காரு, நான் மன வேதனையுடன் போகிறேன், இங்கே வந்து எனக்கு புழுக்கமான ஒரு சூழ்நிலை, மக்களுக்காக பணி செய்வதற்காக எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் பயணித்து 9ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இயக்கத்தில் 8 ஆண்டு காலம் நீங்கள் உண்மையானவராக இருந்து மக்கள் பணி ஆற்ற இங்கே சுதந்திரம் இல்லை, அல்லது நாங்கள் இருக்கின்ற இயக்கத்தோடு பயணித்துக் கொண்ட இயக்கம் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை என்று ஏதாவது ஒரு பொதுக்குழுவிலோ ஏதாவது ஒரு உயர்மட்ட குழுவிலோ அவர் சொல்லியிருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கருத்துக்கள் பரிமாற்றமே இல்லாமல் அண்மையில் கூட திருப்பதி கோயிலுக்கு ஒன்றாக தரிசனம் செய்யும் போது கூட அவர் மனதில் ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தால், மனத்தாங்கல் இருந்திருந்தால் என்னிடம் சொல்லியிருக்கலாம். குடும்பத்தோடு தான் போனோம் எல்லாரும். ஆக அதை பற்றி நான் பேச விரும்பலை. அவராக போயிருக்காரு, பாரதிய ஜனதா இயக்கத்தில் அவர் சென்றிருக்கிறார். ஆனால் அந்த நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிறோம். இயக்கம் இருக்கும்போது அவர் ஒரு சமுதாய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், நல்லதுதான். அனைவருக்கும் சமுதாய உணர்வு உள்ளத்தின் அடித்தல் இருக்கத்தான் செய்யும், இருக்க வேண்டும், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு இயக்கத்தில் என்னுடைய அன்பு சகோதரர் பொருளாளராக இருக்கின்ற ஏன் சுந்தரேசன் அவர்கள் என்னுடைய ரசிக மன்ற தலைவராக இருந்தார். ரசிக மன்றத்திற்கு என்று ஒரு தனி கொடி இருந்தது. ஆக இயக்கம் துவங்கிய உடனே ரசிக மன்ற கொடி இனிமையை வைத்துக் கொள்ளக்கூடாது, ரசிக மன்றம் என்று நடக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு அந்த ரசிக மன்றம் கலைக்கப்பட்டது. ஆனால் அந்த ரசிக மன்றத்தில் இருந்தவர்கள் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். ஆக இங்கு என்ன நடந்தது என்றால், எங்களை ரசிக மன்றத்தை கலைக்க சொல்லிட்டீங்க, அவர் பேரவை தலைவராகவே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கூட, இல்லை இருந்து கொண்டு இருக்கட்டும் பரவாயில்ல, அவர் ரொம்ப நாள் அது இயக்கத்தை நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லி அதில் பல முறை
இந்த சர்ச்சைகள் வரும்போது கூட I did a balancing act of conducting a political party where we all get together and be together. அதுதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல சரி இருக்கட்டும், ரொம்ப நாள் நடத்திருக்காரு. ஏனென்றால் நிறைய சமுதாயங்கள் இருக்கு. மாற்று சமுதாயத்தில் வந்து ஒரு தட்சிணமான நாடார் சங்கம் என்று இருக்கிறது. இங்கே தனபால் அவர்கள் ஒரு இயக்கம் வைத்திருக்கிறார்கள். அதே போல கரிகோல் ராஜ் ஒரு இயக்கம் வைத்திருக்கிறார்கள். ஸோ நானும் ரொம்ப நாளாக இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த ஒரு ப்ரிவிலேஜை எடுத்துட வேண்டான்ற ஒரு எண்ணத்தில் தான் I was considerate in just trying to adjust with that. ஆனால் எப்பயாச்சும் ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு தவறு செய்ய டிசிப்ளினரி ஆக்ஷன் எங்கள் மாவட்ட செயலாளர் யாராச்சும் ஒரு மீறி எடுத்தால் அந்த மாவட்ட செயலாளர் வந்து எங்கள் மாநிலத்தில் கேட்டு எடுத்த பிறகு அது உடனே அவங்க வந்து அந்த பேரவையில் போய் சேர்த்துக்கிறது. அப்போ அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் வருது. இந்த ஃப்ரிக்ஷன் நான் வந்து சினிமாவில் தான் நாட்டாவை நடிச்சிட்டேன். நான் தொடர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்தும்போது மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற எனக்கு இதே போல பஞ்சாயத்து வர வர பேலன்சிங் ஆக்ட் has become more. So it was high time that I stopped the balancing act. அப்படி இருக்கும்போது அண்மையில் 2-3 மாதங்களாக எல்லா மாவட்டத்திலும் எனக்கு வந்த செய்திகள் இந்த மாதிரி நாராயணன் அவர்கள் இங்கே வந்து எங்களெல்லாம் நாங்கள் வந்து ஒரு புதிய இயக்கம் ஆரம்பிக்க போகிறோம், பிப்ரவரி மாதத்தில் நாங்கள் ஒரு பெரிய மாநாடு போட போகிறோம், ஆக எல்லாரும் வந்து நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறோம், ஆக எல்லாரும் வந்திருக்கேன்னு சொல்லி பலரை கேட்ட தகவல், ஊர்ஜிதமான தகவல்கள் வந்த பிறகுதான் சரி அப்போ இன்னைக்கு திடீர்னு அருகில் இருந்து கொண்டு என் உறவக்காராக இருந்து என்னுடைய மறைந்த என் தாயார் அவருக்கு பாட்டி முறை அப்படி ஒரு சொந்தமாக இருந்து கூட இருந்து 26ஆம் தேதி கொடியேற்று விழா நிகழ்ச்சி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கூட ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்டு மறுநாள் அவர் போன பிறகு இவர் பல முறை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி. ஆக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து டிசிப்ளின் ஆக்ஷன் மாநிலத்தில் சொல்லப்பட்ட பிறகு அந்த கட்சியில் சேர்க்கிறது, அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன். அப்புறம் எல்லா பகுதியிலிருந்தும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம், இப்போ வந்து தலைவர் எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்றாரு, என்ன முடிவு எடுக்கிறோம். ஒரு அரசியல் என்பது ஒரு தேர்தலை சந்திக்கும் போது இந்த பிரஷர் எல்லா கட்சிக்கும் வருது. ஆக ஒரு தலைவனாக இருக்கும்போது 4.5 ஆண்டு காலமாக ஒரு இயக்கத்தில் உண்மையாக ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து சென்று கொண்டிருக்கிற இயக்கம் என்று சொன்னால் அது சமத்துவ மக்கள் கட்சி தான். அவங்க கூட எல்லாருமே பிரிஞ்சு போன சூழ்நிலையில் நாங்கள் வந்து இந்த கூட்டணி எப்படி இருக்கணும் போது மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டிருக்கோம், இப்போ பொதுக்குழு இருக்கு. ஸோ இங்கே ஆலோசனை நடப்பது ஒரு இயக்கம் என்று சொன்னால் ஒரு ஜனநாயக ரீதியிலே அந்த இயக்கம் நடக்கும்போது ஜனநாயக முறையில் தான் எல்லாம். நான் வந்து என்னுடைய எண்ணம் கரெக்டாக இருக்கு, நான் பயணித்துக் கொண்டிருக்கேன், நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டால் அது சர்வாதிகாரம் ஆகிவிடும். ஆக ஜனநாயக முறையில் மாவட்ட செயலாளர் மீட்டிங் போடுவோம், எல்லாரையும் கலந்து பேசுவோம் அப்படின்னு போட்டு வாக்கெடுப்புலாம் நடந்து இதையும் பார்த்துட்டு நான் ஐ ஹேவ் டு டேக் a decision as a leader. I know how to guide my party. ஸோ அதனால இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கலாம், வேடிக்கையா இருக்கு. ஒரு நாள் இப்படி இருக்கலாமான்னு யோசனை பண்ணுவார், ஒரு நாள் அப்படி இருக்கலாம்னு யோசனை பண்ணுவார், ஒரு நாள் இப்படி இருக்கலாம் யோசனை பண்ணுறேன்னா எந்த இயக்கத்தில் தேர்தல் வந்தவுடன் எப்படி இருக்கலாம் ஒவ்வொரு சொல்கிற கருத்தை ஒரு தலைவன் பேசியிருப்பாரா மாட்டாரா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இங்கும் பேசப்படுகின்ற கருத்து பல கருத்துக்கள் பலரும் சொல்வார்கள். சில பேர் தனியாக நிற்கலாமான்னு சொல்லுவாங்க, நான் அதுக்கு நம்ம வளர்ந்து விட்டோமான்னு கேட்பேன். இதெல்லாம் நடக்கின்ற சர்ச்சைகள். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே இதை சொல்கிற நீங்கள் ஏன் இருக்கும் போதே சொல்லியிருக்கலாமே. ஆக அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு பப்ளிசிட்டி பார்த்தேன், அவர் வந்து நான் வந்து சமத்துவ மக்கள் கட்சி இருக்கேன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. சமத்துவ மக்கள் நீக்கினது வந்து எனக்கு உறுதிப்பட சொல்லலைன்னா அந்த கடிதம் இன்னைக்கு போய் அவர் சேர்ந்துடும். அது போக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மற்ற கட்சிகளுடன் பேசிட்டு இருக்காரு, எல்லா கட்சியோடும் பேசிட்டு இருக்காருன்றாங்க. ஏன் அதையும் மாற்றியும் சொல்ல மாட்டேங்க, மற்ற கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆக அனைவரும் என்ன பண்ண போறாரு சரத்குமார் கேட்குறாங்க, என்ன சமத்துவ கட்சி பண்றாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான், வேற எதுவும் கேள்வி தான் கேட்டுக்க. மற்றபடி ஒரு விஷயம், சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்யறேன் ஏதாச்சும் அவர் கையில் எழுதி வச்சிருக்காரா, கொடுத்துருக்கானா, கடிதம் கொடுத்துருக்கானா? அது இருந்தா நம்ம கேட்டு வாங்க. அதான் அவர் சொன்ன கேட்டு வாங்கிட்டு வாங்க. அதான் அது பேர் என்ன குற்றச்சாட்டுங்க. நீங்க வந்து ஒவ்வொரு இயக்கத்திலும் ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. அதான் சொல்லுங்க, இந்த இயக்கம் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடக்குது, இல்லாட்டி உயர்மட்ட குழு நடக்கும்போது 1000 பேர் சில வருத்தங்களை பதிவு செய்யும், 1000 கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்போ ஏன் அப்படி பண்ணா என்ன, இப்படி பண்ணா என்னன்னு கேட்கறா. இன்னைக்கு போய் வெளியே சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அது வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் எழுத்துப்பூர்வமாக தாங்கள் இந்த பதவியை நீங்கள் ராஜினாமா செய்யணும்னு எழுதி கொடுத்துருக்கிறதா, இல்லை சட்டமன்றத்துக்கு நீங்கள் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, பேரவைக்கு போகக்கூடாதுன்னு. நான் நாடார் பேரவை போகாதீங்கன்னு சொன்னேன், சட்டமன்ற பேரவை சொல்லலைனா. ஆக அந்த பேரவைக்கு வந்து போகணும் எப்படி நான் சொல்ல முடியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த மக்களுக்கு வந்து அவர் சேவை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை மக்கள் சேவை பண்ணாதீங்க, சட்டமன்றத்துக்கு போகாதீங்க, டோன்ட் ரெப்ரசென்ட் த ப்ராப்ளம் ஆஃப் யுவர் பீப்புள் அண்ட் த கான்ஸ்டிடுவன்சி பீப்புளுக்கு வந்து பண்ணாதீங்க அப்படி நான் எதுக்கு சொல்லணும்? அந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து காரணமும் கிடையாது, அந்த மாதிரி அளவுக்கு எனக்கு புழுக்கமும் கிடையாது. இப்போ சட்டமன்றம் நடந்து 20, 21, 22, 23
20ஆம் தேதி என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பரோட விருதுநகர் செல்ல இருந்தது. அங்கே போயிட்டு மறுநாள் வந்தேன். 21, 22, 23 உடல்நிலை சரியில்லை. 1 மணிக்கு மேலே நான் போய் வீட்டில் போய் உறங்கி விட்டு 6 மணிக்கு நான் வந்து தூத்துக்குடி போயிட்டு அம்பா சமுத்திரத்தில் உள்ள என் அன்பு சகோதரர் ஒருவரின் மகனுடைய திருமண நிகழ்ச்சி தென்காசியில் நடந்துச்சு. அதுக்கு போயிட்டு அப்புறம் தொகுதி செயலாளர் கூட்டம் ஒன்று ஆலங்குளத்தில் நடந்தது. அதையும் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்திருக்கேன். ஆக சட்டமன்றத்தில் அன்னைக்கு கூட அவர் கடிதம் எழுதியிருந்தாரு. சரி என்ன பேச போறீங்க, நாளைக்கு என்ன பேசுறீங்க, அவருக்கு வச்சு இன்னும் ஸ்லிப்பு கூட கொடுத்துறேன். அப்போ என்ன பொறுத்தவரை என்ன வேணா சொல்லலாம். இது என்னன்னா இந்த 1.5 ஆண்டு காலமாக சரத்குமார் அவர் வளர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரத்குமார் அவர் வளர்ந்துட்டாரு, அதனால ஏதாச்சும் சொல்லணும். எல்லாரும் பார்த்தா எல்லாரும் மேல குற்றச்சாட்டுகள். இறைவன் ஒரு இருக்கிறான், மனசாட்சி ஒன்று எனக்கு இருக்கு. நான் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுங்க. கூட்டணி இந்த சட்டமன்றத்தில் நடக்க போகிறது. கூட்டணி குறித்து நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க. அந்த முடிவுல கருத்து பெறாத காரணமாக தான் இப்பொழுது விலகி போயிருக்காங்க. அது அவங்க தான் கேட்கணுங்க. என் பேச்சுவார்த்தைகள் வந்து எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு முடிவுக்கே வரல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே தலைவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எப்போ முடிவு எடுக்கணும், மாவட்ட செயலர் மீட்டிங் போட்டோம், கருத்து கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன மாதிரி நிலைமை, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க வந்து எல்லாரும் வந்து அந்த முடிவு எடுக்கவே இல்லை. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிவு எடுத்துட்டு அவர் எப்படி எடுத்துக்க முடியும்? தன்னிச்சையா எப்படிங்க செயல்படுவாங்க? As a leader, when you give me the powers to act, when you have given a democratic setup, ஜனநாயக முறையில் எல்லாம் நீங்கள் தலைவர் வந்து முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொன்ன பிறகு தலைவர் தான் முடிவு எடுக்கணும். முடிவே எடுக்கலையே. அப்புறம் தன்னிச்சையா செயல்பட அவரை வச்சா எடுக்கணும். I am much more intelligent than that man. என்னவா இருந்தார் அவர்? யாரை பத்தி தரமை பத்தி தராதரத்தை பத்தி அவர் பேசக்கூடாது என்கிட்ட. I got the knowledge. எனக்கு எப்படி பேசணும் தெரியும், தரம் தெரியும், குணம் உண்டு, எல்லாம் உண்டு. என் தன்னிச்சையா செயல்படுறேன்னு 8 வருஷம் அன்னைக்கே போக வேண்டியதானே. முத வருஷமே தன்னிச்சையாக இந்த தலைவன் செயல்படுகிறார் என்ற உடனே நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதான எம்எல்ஏ பதவியை. ஏன் இருந்தீங்க என் கூட? அதாவது தேர்தல் வரும்போது நீங்க வந்து வெளியே போறதுக்கான திட்டத்தை தீட்டுவீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அப்படிப்பட்ட தலைவர் நான் இல்லை. நான் வந்து இன்னைக்கும் ஜனநாயகவாதி. எல்லாரும் ஒரு கருத்து கேட்டுரும். இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்லாம் இருக்கேன். அன்னைக்கே சொல்லியிருக்கேன். முடிவு தான் எடுக்கலையே. முடிவு எந்த கட்சி முடிவு எடுத்திருக்காங்க இன்னைக்கு? யார் சொல்லுங்க, நீங்க ஒரு சொல்லுங்க. எந்த கட்சி முடிவு எடுத்திருக்காங்க? எங்க கூட்டணியின் வந்து தலைவியாக இருப்பது வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இதுவரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணுமா நடத்தலையா எதுவுமே இல்லை. எந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்து எல்லாருமே எந்த முடிவு பேச்சுவார்த்தை நடத்த வந்து இப்போ இது சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றம் முடிந்த பிறகுதான் அவங்க வந்து அரசியல் களத்துக்கு வரணும். Then there has got to be election announcement, code of conduct has to come into force. தேர்தல் நடக்க போது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகு அவங்கவுங்க வந்து பேசுவாங்கல்ல. பேசும்போது நம்ம we have to keep our options open. அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசியாச்சு. எங்க மைண்ட்ல ஒரு செட்டப் இருக்கு. அதை வச்சு தானே பேச முடியும். டிஎம்கே பிஜேபி கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்றாரு. அது உண்மையா? அவர் வந்தாரா? அவர் பார்த்தாரா? அவரே எப்படிங்க அழைச்சிட்டு போவாங்க? பேச தெரிஞ்சதான் அழைச்சிட்டு போவாங்க. பேச தெரியாதவங்க அழைச்சிட்டு போவாங்க. எதுக்கு? why should I take him? President been given power to negotiate with anybody. அதுக்கப்புறம் அவர் போய் திருப்பி இல்லைன்னா எனக்கு பவர் கொடுத்தாங்க திருப்பி எதுக்கு என் கூட வாங்கினா நான் எங்கேயும் தனியாக போய் பழகிட்டேன். தனியானா நான் வந்து தைரியமாக போவேன். இன்றைக்கி காரில் தனியாக தான் போகிறேன். என் கூட வந்து 2 வண்டி ஃபுல்லாக 4 பேரை கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. அதனால சில முடிவுகள் வந்து எனக்கு வந்து உரிமைகள் கொடுத்தப்பட்ட பிறகு நான் போய் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. I will go and negotiate with anybody if I want to. Not that I am negotiating with anybody right now. அது அவங்க கேட்கணும். அவங்களே அவங்க தொடரட்டும். எந்த வழக்குனா தொடரட்டும். என்ன தொடர போறாரு? திருப்பி வந்து சமத்துவ மக்கள் கட்சி துணைத்தர வரணும்னு வழக்கு தொடர போறாரா? ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வழக்கில் வெற்றி பெற்று வந்த பிறகு இங்க பொதுக்குழு வச்சு வெளியே தூக்கிறோம். ஆமா, நாடார் பேரவையில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பொதுக்குழு நடத்தலாம்னு சொல்லுவாரு. இன்னைக்கு கூட 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னதுல 20 பேர் வந்து நாடார் பேரவையோட மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. இப்ப தொடர்ந்து வந்து அதிமுக தான் எங்களுடைய கூட்டணியுடைய தலைவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அந்த கட்சியில ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. ஜனநாயகம் இல்லாத கட்சியில கூட்டணி வைத்திருக்கீங்களே, யாரு ஜனநாயக கூட்டணி இல்லைன்றாரு? வழக்கறுப்பு. அது சொல்லுங்க, பேர் சொல்லிக்கணும். நீங்க வந்து நாராயண பத்தி பேசும்போது வழக்கறுப்பை பத்தி பேசுறீங்க. கூட்டணி நீ பேசிட்டு இருக்கும் போது கொஸ்டின் கரெக்டா கேளுங்க. யாரை பத்தி கேட்குறீங்க? வழக்கறுப்பை பத்தி கேட்குறீங்களா? தெரியுங்க, அவர் கேட்கட்டும். ஒரு கேள்வி கேட்டு நான் அங்கே தான் வந்திருக்கேன். எந்த கூட்டணி தலைவர்? மக்கள் கூட்டணி தலைவரா இல்லாட்டி பாஜக தலைவரா?
அப்படி சொல்லுங்க. நீங்க இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பை அவர்கள் அந்த கட்சியில வந்து ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்காரு. சரி. ஆனா நீங்க அந்த கூட்டணியில இருக்கீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து அந்த கட்சி தலைவி தான் நீங்க போய் கேட்கணும். ஜனநாயகம் இருக்கா இல்லையான்னு அவங்க தான் கேட்கணும். அவங்க விலைக்கு இருக்குமோ அங்கே தான் கேட்கணும். How can I decide for the leader of ADMK? ஆமாங்க, அவங்க ஜனநாயகம் இல்லைன்னு அவர் சொன்னா நான் எப்படி? ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுட, கேள்வி புரிஞ்சுட சகோதரா. நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன், இருக்கிறேன் அவர் ஜனநாயகம் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா how can I decide? எனக்கு தெரியுமா அந்த கட்சியோட நிலவரம் என்ன, உள்ள டெமோக்ராட்டிக்கா இருக்கா டிக்டட்டோரியலா இருக்கான்னு நான் இங்கேருந்து பார்க்க முடியுமா? வெளி தோற்றத்தை வைத்து நான் எதுவும் சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு உட்கட்சி விவகாரம், அவங்க டிசைட் பண்றது. அதுல போய் நான் வந்து ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சார், அதாவது அதிமுகக்கு எதிராக என்ன செயல்பட சொன்னாரு, செயல்படல, அதனால தான் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டாரு. ரொம்ப தங்கமானவருங்க அவர். பரவாயில்ல, தேர்தல் வரும்ல, அவரு அரசியல்வாதி ஆயிட்டார். பேச தெரியாம பக்கத்துல உட்கார வச்சிருந்தல, அதனால அவர் நிறைய பேசட்டும். இப்போ வந்து நீங்க வந்து அதிமுக உங்க நீங்க அதிமுக கூட்டணியில தான் இருக்கீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இது சம்பந்தமா வந்து நீங்க வந்து அடுத்த இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது நீங்க டிசைட் பண்றதுக்கு பீரியட்ஸ் வச்சிருக்கீங்களா? அதாவது காலங்களை அடுத்த மாசம் கன்ஃபார்ம் பண்ணி நாங்க சொல்லுவோம் அப்படின்ற டைம். அவங்க அந்த 7ஆம் தேதி வந்து பொதுக்குழு வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் வந்துருவோம் நாங்க நினைக்கிறேன். பொதுக்குழுக்கு பிறகு வந்து கூட்டணி குறித்து இல்ல, அந்த பொதுக்குழுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேஷன் வில் ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் மேக் a decision and announce it. சரி, இந்த கூட்டணியே தொடருமா? அதான் வந்து அந்த 7ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துருங்களா அன்பு சகோதரா. இந்த தேர்தல் நெருங்கிட்டு வர சமயத்துல ரீசெண்டா கூட மதிமுகல இருந்து டிஎம்கேக்கு போறாங்க. நிறைய கட்சி உறுப்பினர்கள் அப்படியே மாறுறாங்க. இது விலை கொடுத்து வாங்குற அரசியல் கட்சிகள். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அரசியல் கட்சிகள் கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி செயல்படுறாங்க. இல்ல, கார்ப்பரேட் நிறுவனத்துல வந்து எல்லாரும் வேலையை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அரசியல் கட்சிகள் செயல்படுதான்னு நான் வந்து ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் அனாலிஸ்டா என் மைண்ட் ஓடுனா கூட இது எதுக்காக பண்ணுறாங்க, இந்த தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுறாங்க. ஸோ தேர்தல் நேரத்தில் வந்து இங்கே இருந்தால் பெட்டரா அங்கே இருந்தால் பெட்டரா, பீப்புள் வாண்ட் டு பி இன் பவர் தேன் டு என்ன சொல்கிறது, மக்கள் சேவையில் இருப்பவங்க எங்கே இருந்தாலும் சேவை செய்யலாம். அது ஒரு சுயநலமாக தான் எனக்கு தெரியும். இப்போ திடீர்னு இங்கேருந்து அங்கே போயிட்டோம்னா நல்லாயிருக்கும், ஒருவேளை இந்த டீமில் இருந்தால் பெட்டரா வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சுயநலமாக தான் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஒரு இயக்கத்துலேருந்து வெளியே வந்தீங்களாமா? வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரர்களை பாதுகாப்பு ஒரு இயக்கத்துக்கு போனேன். அப்புறம் நமக்குன்னு ஒரு இயக்கம் வேண்டும், நமக்குன்னு ஒரு இயக்கம் துவங்கிட்டேன். நல்ல ஒரு கூட்டணியில் இருக்கும், நல்ல ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்துட்டேன். திஸ் இஸ் பொலிட்டிக்கல் திங். ஆனால் பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படி போயிட்டு இருக்கும்போது மற்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த தேர்தல் நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க வந்து பல பேர் 100 பேர் இந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க, அங்கே இருக்க ஒரு 20 பேர் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்கன்றது நீங்கள் அப்புறம் அந்த கட்சியின் கொள்கையின் அடிப்படையிலே பயணித்துக் கொண்டது உங்களுக்கு திடீர்னு இந்த கட்சியின் கொள்கை மாறுபட்டு வேறு கட்சியின் கொள்கையை வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது தான் விந்தையும் வேடிக்கை. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வாங்கின சீட்டை விட கூடுதலாக சீட்டு கேட்கறதா? அது நான் கேட்ட பிறகு உங்களை கூப்பிட்டு சொல்லிடுறேன். ஆமா, அதான் சொல்றேன், கேட்ட பிறகு உங்களுக்கு சொல்றேன்னு தானே சொல்றேன். கேட்கலாம், எல்லாரும் அப்படிதான் ஆசை இருக்குங்க. என்னங்க ஆசை யாருக்கும் இருக்காதா? எல்லாருக்கும் வந்து we like to have more seats ன்னு சொல்றதுல வந்து தப்பு கிடையாது. அது சொல்லி opinion that you going to give. அப்போ வந்து உங்க கட்சி எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கேட்கலாம், எப்படிலாம் செயல்பட்டு இருக்கோம் என்னன்னு சொல்லுவோம் நாங்க. ஆமா, நீங்க கேட்டீங்க, நீங்க கேட்பீங்களான்னு கேட்டீங்க, கேட்டாலும் நீங்க கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 100 234 சொல்லுங்க. போன முறை உயர்மட்ட குழு கூட்டினப்போ அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அளவு வந்து நாங்க நிர்ணயிச்சிருக்கோம் உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேட்டி அளிச்சீங்க. அந்த இலக்கை அடைஞ்சிட்டீங்களா? இல்ல, அடையல. அடைஞ்சோட உங்களை கூப்பிட்டு அதையும் சொல்லிடுறேன். அந்த வேலை நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு இடத்தையும் உறுப்பினர் சேர்க்கையான பணி நடந்துட்டு இருக்கு. நான் மற்ற இயக்கத்து மாதிரி நாங்கள் வந்து உடனே ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சு 1 கோடி பேர் சேர்த்துட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓட்டர்ஸ் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 5 கோடி இருப்பாங்களா, வாக்களிப்பார் 5.7 கிட்ட இருப்பாங்க. இவங்க எல்லாம் உறுப்பினர் ஆயிட்டான்னு அப்புறம் இன்னைக்கு எங்கேயுமே மிஸ் ஆகுது. எல்லா கட்சியும் 2 கோடி அங்கிட்ட இருக்கா, 3 கோடின்னு சொன்னால் வாக்காளருக்கு 5.7 இருக்கும்போது 10 கோடிக்கு கணக்கு வருது. அல்ல, அந்த மாதிரி குறுஞ்செய்தி அனுப்பிச்சா நாங்கள் வந்து நாராயணன் பிரிச்சு நாராயணன் அணிலான்னு கிடையாது. கண்டிப்பா குறையா, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அது யாரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எனக்கே எல்லாம் எனக்கு என் கூட இருக்காங்கன்ற இந்த நம்பிக்கை இருந்தா கூட அவரோட பயணிச்ச சிலர் தான் போறாங்க. ஏன்னா இது ஒரு சமத்துவம் என்று பெயர் வைக்கும் போதே அனைத்து சமுதாயம் ஏற்றுக்கொண்டு ஏற்ற தாழ்வு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். ஃபியூச்சர்ல if you want to develop nation, சமத்துவ கொள்கை தான் நாளைக்கு நல்லபடியா இருக்கும். நீங்க ஒரு ஜாதி கட்சி நடத்த முடியாது, ஆனால் ஜாதி உணர்வு அனைவருக்கும் இருக்கும். நான் தான் சொல்லிட்டேன், பல மீட்டிங்ல சொல்லியிருக்கேன்.
ஒரு தாயின் வயிற்றில் கருவுற்றிருக்கும் போது எந்த மதத்தில் பிறக்க போகிறோம், எந்த ஜாதியில் பிறக்க போகிறோம் என்று தெரியாமல் பிறந்து விடுகிறது குழந்தை. ஆனால் பள்ளி பருவத்தில் தெரிவதில்லை ஜாதி, கல்லூரியில் விளையாடும் போது தெரிவதில்லை ஜாதி, ஆனால் அரசியலுக்கு வந்தால் மட்டும் இந்த ஜாதி என்று அடையாளம் காட்டுபவர் பெட்டிக்குள் அடைக்கப்படுகின்றான். நான் அந்த பெட்டிக்குள் அடைக்கப்படக்கூடாது, நான் தமிழக மக்களுக்கு, தமிழக மக்களின் ஜாதி, தமிழக மற்றும் ஒன்றாக இருக்கின்ற சமத்துவம் தான் நாளைக்கு திளைக்கும். இங்க எல்லாம் நிற்கிற எல்லா சகோதரரும் கையை கீறி பார்த்தா சிவப்பு கலர் தான் ரத்தம். அதுதான் என்னுடைய கொள்கை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் சார்ந்த சமுதாயத்தின் உணர்வு நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருக்கும். இருக்கக்கூடாது நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அது வேறு, இது வேறு. மக்கள் பணியில் பார்க்கும்போது அனைவரும் சரியாக சமமாக பார்க்கும்போது தான் மக்களுக்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக எல்லாரும் ஒன்று கூடி சிறப்பாக சேவை செய்ய முடியும். இருக்குது. அதான் சொல்றேன், 4 ஆண்டு காலம் வந்து பயணிச்சிருக்கோம்னா நல்லபடியா இருக்கலாம் தானே பயணிச்சிருக்கோம். மதிப்பீடு போடுற அளவுக்கு நான் வந்து பிஎஸ் மேத்ஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனால் என்ன வந்து ப்ரொஃபஸரா இல்லாதனால மதிப்பீடு போட தெரியாது. பர்சன்டேஜ் கரெக்டாக போடலாங்க. அது வந்து இது வரைக்கும் நல்ல சிறப்பாக தான் செயல்பட்டுருக்கான்னு நான் சொல்றேன். தேர்தல் நெருங்கி வர நேரத்துல உங்க கட்சியில சில முக்கிய தலைவர்கள் விலகி இருக்காங்க. முக்கிய தலைவர்கள் இல்லைங்க, தொண்டர்கள். இந்த மாதிரி நான் கூட தொண்டர் தான் பாருங்க. சார், இப்போ உறுப்பினர்கள் விலகி இருக்கிற இந்த நேரத்துல தொண்டர்கள் மொத்தமே 7 பேர் தானுங்க. தொண்டர்களுக்கு இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? தொண்டர்கள் என்றும் போல உறுதி வந்து அவங்க தான் சொல்றாங்க. நான் வந்து எல்லாரும் வாங்கன்னு சொன்ன உடனே, அதாவது ஒரு நிமிஷம் சகோதரர், அதான் நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்த உடனே ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்னோன்னே என்னென்ன வேலைகள் இருந்திருப்பார்கள், என்னென்ன சூழல்கள் இருந்திருப்பார்கள். எல்லாரும் உடனே விட்டு கார்ல நைட்டோட நைட்டா புறப்பட்டு காலையில வந்து என்ன சந்திக்க வந்திருக்காங்கன்னா 61ல வந்து 9 போச்சுன்னா எவ்வளவு? 52 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. 9 பேர் எனக்கு அலைபேசியில் கூப்பிடுறாங்க. இதை விட என்ன வேணும்? ஒரு உணர்வுகள், இந்த இயக்கம் வளர வேண்டும், நாம் சமத்துவமாக செயல்பட வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மதுரையிலிருந்து பாருங்க, மண்டல ஈஸ்வரன் ரொம்ப வேகமாக கிளம்பி வந்துட்டாங்க எல்லாரும் காரில். நான் மெதுவாக வாங்கினேன். எல்லாரும் வந்து பேர் சொல்ல இருந்தால் என்னுடைய மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லா பக்கத்து எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. ஆக எல்லாரும் உணர்வோடு தானே வந்திருக்காங்க. என்ன லிஸ்ட் கொடுத்துறேன், தயவுசெய்து யார் யார் இருந்த லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் போட்டுருங்க. நாளைக்கு வேற எதுவும் கேள்வி இருக்கா? என்ன ஒரு நாராயணா வந்து நாடார் சங்கங்களை தன்னோட பக்கம் வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பிரச்சனையும் பண்றாரா? சமத்துவ மக்கள் கட்சிக்கு நாடார் சங்கங்களோட ஒத்துழைப்பு தேவையா வரக்கூடிய? அதாவது எனக்கு வந்து தமிழக மக்களின் ஒத்துழைப்பு தேவை. நாடார் சமுதாயத்தை எல்லாம் அவர் ஒன்றா வச்சிருக்காருன்னா கரிகோல் ராஜும் அவர் ஒன்றா இருக்காங்களா? தட்சிணமாட நாடார் சங்கமும் எர்ணாகுளம் அதில் வந்து இதாக இருக்காரா? ஆக அது வேறு, அது சங்கங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சங்கங்கள் இருக்கு, கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கு நாடார் சமுதாயத்துக்கு. மும்பையில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கு, அப்போ கோயம்புத்தூரில் பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் நான் வந்து நிதி உதவி அளிச்சிருக்கேன். அப்போ எல்லா இடத்துலையும் சங்கங்கள் இருக்கு, எல்லா சமுதாயத்துக்கும் சங்கம் இருக்கு. அது வேற, அது வந்து அந்தந்த சமுதாயத்துக்குட்பட்ட சங்கங்கள். இவர் தான் அதுக்கு தலைவர்னு சொன்னா இவர் வட சென்னையில் உட்காந்துருக்கூடாது, தென் மாவட்டத்தில் எங்கேயாச்சும் உட்காந்துருக்கணும். வட சென்னையில் வந்து பிசினஸ் பண்ண வந்திருக்காரு, அப்போ தென் மாவட்டத்தில் எங்கேயாச்சும் உட்கார சொல்லுங்க. இது வந்து எல்லாரும் பொதுவான ஒன்று தான். இயக்கம் என்பது பொது, ஒரு கட்சி என்றால் பொதுவாக இருக்கணும். அதான் எங்களுடைய கொள்கை. திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த உணர்வு, சமுதாய உணர்வு வந்து நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருக்க வேண்டும். சமத்துவம் அனைவரிடம் இருக்க வேண்டும். அதான் எங்க கொள்கை.